தொடர்ந்து பல்வேறு வித்தியாசமான ப்ராஜெக்ட்ஸ் திட்டங்களோடு எப்பயுமே இருக்கக்கூடிய கேரளாவுக்கு யுனிசெஃப் ஒரு சபாஷ் போட்டிருக்கு. அது என்னன்னா லிட்டில் கைட் திட்டம். அது இந்த கைட்டுங்கிறது கேரளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜி ஃபார் எஜுகேஷன், அதாவது கல்விக்கான கேரள கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்பம். அதாவது கேரளாவுடைய டிஜிட்டல் கல்வியை பற்றி அது பேசுது. அது ஓகே. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யுனிசெஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுக்கு மட்டுமில்லாம நடுத்தர வருமானம் கொண்ட அப்புறம் வளரும் நாடுகள் இது எல்லாத்துக்குமே அது ஒரு முன்மாதிரி அப்படின்னு யுனிசெஃப் சொல்லியிருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு வருங்காலத்துக்கு தேவையான திறன்களோடு பருவத்தினரை தயார்படுத்துவது, இந்த தலைப்புல யுனிசெஃப் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வறிக்கை வெளியிடுறாங்க. அந்த ஆய்வுல கேரளாவுடைய இந்த திட்டத்தை பத்தி அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதைத்தான் அவங்க ஒரு முன்மாதிரியானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்பயுமே லாபத்தை குறியாக கொண்டிருக்கக்கூடிய வணிகர்களுக்கு மத்தியில இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் மென்பொருள்களை பயன்படுத்துறாங்க. இந்த ஓப்பன் சோர்ஸ் மென்பொருளை பயன்படுத்துறதுனால ஒரு 3000 கோடி ரூபாய இந்த திட்டத்தின் மூலமா சேமிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த திட்டம் எப்படி இவ்வளவு நல்லா செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அதை ஏன் நாம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இதை பற்றி தெரிந்து கொள்ள பின்லாந்து கவர்மெண்ட் இதுல ஆர்வம் காட்டுது. யுனிசெஃப் இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா, இது எல்லா உயர்நிலை பள்ளிகளுக்கும் மேல்நிலை பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்துங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதாவது இந்த திட்டம் பல நோக்கங்களுக்காக கொண்டு வரப்பட்டது. படைக்கும் திறனை அது உருவாக்குதுங்கிறாங்க. அதை ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கு அது அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாலின பாரபட்சத்தை தாண்ட செய்யுது. அதாவது பெண்கள் பங்கேற்புக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது, ஒரு உற்சாகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தனியார் பள்ளியிலிருந்து ஏராளமான குழந்தைகள் விலகி அரசு பள்ளிகளுக்கு மாறுறாங்க இந்த திட்டங்கள்னால. அதாவது குழந்தைகளுக்கு ஒரு 9000 ரோபோட்டிக் கிட்ஸ் கொடுத்துருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு பயிற்சிய இந்த திட்டத்தின் மூலமா கேரளால கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திட்டத்துக்கு தான் யூனிசெஃப் கேரளா கவர்மெண்ட் தோல்ல தட்டி கொடுத்து ஷபாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இது இந்தியாவுல மற்ற நாடுகளுக்கெல்லாம் போகட்டும், யூனிசெஃப் சொன்ன மாதிரி, முதல்ல இந்தியாவுல பிற மாநிலங்கள்ல இதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும், அப்படியே ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கொண்டு இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே கேரள அரசு ஒரு சூப்பரான ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க.